இந்த இடம் அலையன்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ், வேறு பேரும் சொல்லுவாங்க, ஆர்ச்சிட் ஸ்ப்ரிங்ஸ். இரவு நடைப்பயிற்சிக்காக இந்த இடம் வரை வந்தேன். நான் வந்த தூரம் சுமார் 1 கிலோமீட்டர் தான். இது வாட்டர் கெனால் ரோடு. இந்த இடம் சென்றால் கள்ளிக்குப்பம் போய் சேரலாம், அம்பத்தூர் செல்லலாம், பல இடங்களுக்கு இங்கேருந்து செல்லலாம். நான் இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று திரும்பி வந்தேன். இப்பொழுது அவ்வளோ தூரம் நான் போகவில்லை. சில கருத்துக்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்ன கருத்து என்றால், பொதுவாகவே எல்லோரும் நல்லவர் என்பார்கள். உண்மைதான், எல்லோரும் நல்லவரே தான். ஆனால் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. அதில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று நம்மால் கண்டு கொள்ள முடியாது. நல்லவன் போல் நடிப்பார். எப்படி சிலர் நல்லவன் போல் நடிப்பார், வஞ்சகமாக பேசுவார். அதுக்கு சில முக்கிய தலைவர்களை நம்மால் சொல்ல முடியும். நல்லவர்கள் போல நடிப்பார். அவருக்கு நரி குணம் இருக்கும். பாம்பு போல கொத்துவார், பாம்பு போல குத்துவார். சாதாரணமாக பாம்பு நம்மளை பார்த்தா விலகி போயிடும். ஆனால் இவர் பாம்பு குணம் இருக்கும். வந்து நம்மளை குத்தி 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 சாகடிப்பாங்க. இன்னும் சிலர் மனைவியை பிரிப்பார்கள், அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள். இன்னும் சிலர் கணவனை பிரிப்பார்கள். இதெல்லாம் கிராமத்தில் இல்லை, நகரத்தில் தான். ஒருவனுக்கு ஒருவனே என்ற காலமெல்லாம் மாறிவிட்டது. இப்பொழுது வேண்டியவரை காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலை மாறிவிட்டது. காரணம் கல்வி, படிப்பு, வருமானம், இது எல்லாமே மிக அதிகமாக இருப்பதால் அவர்கள் வீட்டுக்கு சொல்லுவார்கள், நான் இந்த பையனை விரும்புகிறேன், இல்லை இந்த பொண்ணை விரும்புகிறேன், திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றால் அவர்கள் சம்மதிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் தன்னுடைய பாதையை அவர்கள் அமைத்து கொள்வார்கள். அந்த நிலைக்கு அவர்களை தள்ளக்கூடாது என்பதுதான் கருத்து. எனவே நல்லவர்கள் நரிகுணம் இருக்கும், பாம்பு குணம் இருக்கும், நரித்தனமாக நடந்துவார்கள். கழுதை போல பின்னாடியே உதைப்பார்கள். நமக்கு நேரில் கழுதை வந்தால் ஒன்றும் பண்ணாது, ஆனால் பின்னாடி போனோம்னா உதைக்கும். கழுத குணமும் இருக்கும், பாம்பு குணம் இருக்கும். இது எல்லாம் நிறைந்த மனிதர்கள் கெட்டவர்கள் தான். அவர்களை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். எப்படி தெரியும்? எல்லாரும் நல்லா டீக்காக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வருவாங்க, பிக் பாக்கெட் அடிப்பான். அந்த ஒரு காலத்தில் பிக் பாக்கெட்லாம் அடித்தாங்க. ஏன்னா வழிப்போர் எல்லாம் பண்ணாங்க. இந்த காலத்திலாம் ஒரு டயத்தில் போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஆமாம், ரெட்டேரியிலேருந்து அந்த பாடி வரைக்கும் போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. என்னுடைய நண்பருக்கு ஒரு கசப்பான அனுபவம் இருந்தது. வழிப்பறி பண்ணினார்கள். இப்பொழுது மாறிவிட்டது. போக்குவரத்து அதிகமானதால் எல்லாமே மாறிவிட்டது. இப்பொழுது நான் இந்த நேரத்தில் வந்து நின்று நான் ஒரு பதிவு செய்கிறேன் என்றால் எனக்கு ஒரு தைரியம், எந்த பிரச்சனையும் இங்கு வராது. எல்லோரும் இந்த வழியாக வந்து போகிறார்கள். கார் வருகிறது, நடந்து போகிறவர்கள் இருக்கிறார்கள், நடைப்பயிற்சி செய்பவர்கள் இங்கே இருக்கிறார்கள். பலரை இங்கே வந்து போவதை பார்க்கிறேன். அதனால் கெட்டவர்களை கண்டுபிடிப்பது தான் கஷ்டம். நல்லவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், ஒதுங்கி விடுவார்கள், சாதுவாக இருப்பார்கள். ஆனால் கெட்டவர்கள் தான் நாடகம் நடத்துவார்கள், நடிகர்களாக இருப்பார்கள். அதனால்தான் இந்த பதிவே. கெட்டவனை கண்டுபிடிப்பது கஷ்டம், மிக மிக கஷ்டம். நல்லவர்கள் அது நம்மை பார்த்து ஒதுங்கி விடுவார்கள், ஹலோ என்று சொல்லி போய்விடுவார்கள். கெட்டவர்கள் என்ன வைத்திருக்கு, மேலையும் கீழையும் பார்ப்பார்கள். பையில் எதை வைத்திருக்கிறார்கள், தனியாக போகிறாரா, ஏதாவது பையை எடுத்துக்கொண்டு போகிறாரா என்றெல்லாம் நோட்டமிடுவார்கள். நமக்கு புரிந்துவிடும். இன்னும் சிலர் நான் சமீபத்தில் பார்த்தேன், என் அருகிலே வந்து என் மேலே மோதிக்கொண்டே இருந்தார். என்னடா இவர் மோதிக்கொண்டே இருக்கிறார? சரவணா ஸ்டோருக்கு அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கும்போது புரிஞ்சுது, அவன் ஒரு பைத்தியம்னு புரிஞ்சுது. விலகி வந்துட்டேன். எனவே
நல்லவரை எளிதாக கண்டுபிடிக்கலாம், கெட்டவர்களை கண்டுபிடிப்பது மிக மிக கஷ்டம். நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரையும் நம்பி போய்விடக்கூடாது. தன்னம்பிக்கை வேண்டும், தற்காப்பு வேண்டும். பணத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டு வெளியே போவது தவறு. ஏதோ தேவைக்கான பணத்தை வைத்துக்கொண்டு போகலாம். எனவே நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கசப்பான அனுபவம் இருந்தால் நீங்கள் அதை பகிரலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.